தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும். தமிழகம், புதுச்சேரி, கேரளா வருகின்ற 26இல் 5 மாநிலங்கள் வருகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா மற்றும் மணிப்பூர், அங்கே அருணாச்சல பிரதேசம் வருகிறது. ஆக இந்த தென்னிந்திய 3 மாநிலங்களிலும் தனித்து போட்டியிடலாம். புதுச்சேரியில் 30 தொகுதியிலும், கேரளாவில் 190 தொகுதியில் பாதிக்கு மேற்பட்ட தொகுதி விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அங்கே போட்டியிடலாம். இதனால் கிட்டத்தட்ட ஒரு தேசிய கட்சி ஆவதற்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. புதுச்சேரியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாலே மாநில கட்சியாக மாறிவிடலாம். இங்கு 7 தொகுதியில் வெற்றி பெற்றாலே தமிழகத்திலும், கேரளாவில் 5 தொகுதி வெற்றி பெற்றாலும் மாநில கட்சியாக மாறிடலாம். பிறகு கர்நாடகாவில், ஆந்திராவில் பார்த்து கொள்ளலாம். 4 மாநிலத்தில் மாநில கட்சியாக இருந்தால் ஒரு தேசிய கட்சியாகவும் மாறலாம். இதற்கு ஒரே வழி தனித்து போட்டி தான். இப்பொழுது அவருடைய எண்ணங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துக்கொள்ளலாம் என்ற, அதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்லை. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இவையெல்லாம் ஜாதிய ரீதியான அடிப்படையில் இயங்குகிறது. இப்போது இயங்குகள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தொட்டு விடுதலை சிறுத்தைகள் விலகினாலே திமுக கழகம் வெற்றி பெறும். இதுதான் என்ற நிலை. ஒரு கட்சி அனைத்து ஜாதிக்குமானது தான் கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்கிறார்? அவர் ஒரே ஒரு ஜாதிக்காக ஒரு மாநாடு நடத்துகிறார், அதற்காகவே போராடுகிறார். அவர் பொதுவான கட்சி என்று சொல்கிறார். இவர் எந்த நேரம் அனைத்தும் செய்வார். பள்ளிகளே, கல்லூரிகளே தன்னுடைய ஜாதியை சொல்லி முன்னேற்றம் பெறுவார். ஆனால் அந்த ஜாதியை சொல்லக்கூடாது. அதற்கு கும்பலாக சென்று கட்ட பஞ்சாயத்து செய்வது. நான் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன். என்னிடமே ஒரு 5 தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்து வந்திருக்கிறார்கள். ஸோ இதை அவர்கள் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் மக்கள். இரண்டாவது, இவர் முதலில் கூட்டணி என்று சொன்னதே தவறு. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? திமுகவை குறை சொல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் குறை, இப்போது நான் சொல்லுற குறைகளை கூட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? போதை இல்லாத மாநிலம், கல்லை இறக்குவோம், கூடுமானவரையும் மற்ற போதைகளை குறைப்போம், வேலைவாய்ப்பு பற்றியான செய்திகள், மருத்துவம், எளிமையான மருத்துவம். இப்பொழுது மருத்துவமனையிலே மருந்து கொடுப்பவர்களுடைய 50 வயதுக்கு மேற்பட்டு